ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராஃபிட் லாஸ். ஸோ எல்லோரும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லானா எல்லா கான்செப்டுமே சொல்லியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இதில் ஒரு 50 60 எல்லாமே கேஸ்லெட்டு அது இது எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 62 கொஷின் இருக்கா, 62 கொஷின் இருக்குது. ஸோ மெயின்ஸ்லேருந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பாருங்கள். ஏன்னா நான் இங்கே சொல்கிறத வச்சு தான் அங்கே போடுவேன். சம்மந்தமே இல்லாமல் அங்கே மட்டும் டேரெக்டாக கொஸ்டின் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா புரியாது. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஓகே, பட் தெரியாதவங்க வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இப்போ தான் ப்ராஃபிட் லாஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன், இது வரைக்கும் நான் வேறு ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுருந்தேன், ஸோ இனிமேல் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். அதாவது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ஓட்டி ஓட்டி பார்த்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. பட் சடனாக நான் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் தான் தேடி வந்து அந்த கான்செப்ட் பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் மொத்தமாக கான்செப்ட் மொத்தமாக பார்த்துருங்க. கொஷின்ஸ் மொத்தமாக பார்க்குறீங்க இல்லைன்றது உங்களோட சாய்ஸ், அது உங்களோட ஆப்ஷன். பட் கான்செப்ட் மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா, நான் சடனாக ஒரு இடத்துல இப்போ டெஸ்ட்டு போகிறேன்னா, அந்த இடத்துல நான் சடனாக ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி இங்கே சொன்னது தான் அங்கே யூஸ் பண்ணுவேன். பட் அங்கே வந்து உங்களுக்கு வந்து புரியாது, இது ஏதோ சடனாக யூஸ் பண்ணுறான், வித்தியாசமாக யூஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கான்செப்ட் மொத்தமாக பார்த்துருங்க. மற்றபடி கொஷின்ஸ் வந்து உங்களோட விருப்பம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இது, ஓகே இங்கே கொடுக்கணுமா? ஓகே. ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராஃபிட் லாஸ்னோட பேசிக்கான கான்செப்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ப்ராஃபிட் லாஸ் இதில் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன, லாஸ்னால் என்ன, ப்ராஃபிட்னா என்ன, இந்த ஒரு பொருள் வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த கான்செப்ட் எப்படி, அடுத்து டிஸ்ஆனஸ்ட் செல்லர் என்ன கான்செப்ட்டு, வேறு என்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், 2 செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்கிற கான்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, வேறு என்ன சொல்கிறேன், டிஸ்ஆனஸ்ட் செல்லர் சொல்லிட்டேனா, அடுத்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கான்செப்ட் எப்படி, சக்ஸஸிவ் மார்க்அப் கான்செப்ட் எப்படி, அவ்வளோதான். ஸோ டிஸ்ஆனஸ்ட் செல்லர் இதுவே இது நிறைய பேர் இது வரைக்கும் இது ஓரம் கட்டி வச்சுருப்போம். இந்த கான்செப்ட்டில் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான அப்ரோச் போடுவாங்க. அது 2 அப்ரோச் இருக்குது, நான் ரெண்டுத்தையுமே சொல்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரேஷியோவில் வந்து டிஸ்ஆனஸ்ட் செல்லர் எப்படி போகிறது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா ரேஷியோவில் மட்டும் தான் நான் போட கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரேஷியோவில் மார்க்கப்பும் பண்ணலாம், டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஸோ எல்லா கான்செப்ட்டும் இதுலேயும் ஒர்க் ஆகும். இந்த ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒன்று வாங்கினா 3 ஃப்ரீ, 3 வாங்கினா 1 ஃப்ரீ கதையும் ரேஷியோவில் சொல்கிறேன். ஸோ அது வந்து எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இது ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப்பிக்லேயே இருக்குது, ப்ராஃபிட் லாஸ் தான். ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கவனிங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் வந்து ரவுண்டான வேல்யூஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸுக்கும் கன்வெர்ட் பண்ணி அதை ஃப்ராக்ஷன் வேல்யூவாக மாற்ற தெரியணும். இப்போ சடனாக 21.33 கொடுத்தா நீங்கள் யோசிக்கவே கூடாது, அதை கன்வெர்ட் பண்ணி மாற்ற தரணும். இப்படின்னா என்னன்னு தெரியலனா பிரச்சனை இல்லை. ஸோ இதை 20 + 1.33 பிரித்து எழுதி இதை 1/5 + இதை 1/13 எழுத தரணும். நான் இது ஆல்ரெடி ஹவ் ஐ கால்குலேட் அப்படின்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த கன்வர்ஷன் லாஸ்ட்டாக ஓட்டியாச்சு பாருங்கள். ஏன்னா சடனாக ஒரு ஃப்ராக்ஷன் நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது ஸ்டிக் ஆகாது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெசிமலில் தான் நான் மோஸ்ட்டாக வந்து போடுவேன். இப்போது சில பேர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100x வைப்பாங்க. எல்லா டைமும் அப்படின்னு இல்லை, எல்லா டைமே நம்மளும் இப்படி தான் வைப்போம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 120x வைப்போம். நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்டாக சம்டைம்ஸ் 5x 6x அந்த கான்செப்டே வச்சு போடுவேன். சம்டைம்ஸ் எக்ஸ்ன்னு வச்சு 1.2xன்னு வச்சுலாம் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து போடுவேன். ஸோ டெசிமலில் போட பழகுங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நல்லா கவனிங்க, 916 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து 0.25x = 960. இப்போ எக்ஸனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது என்னவா பண்ணால் இது எக்ஸாக மாறும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இன்சைட் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். எக்ஸனோட வேல்யூ 3840. கரெக்டாக? ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஃப்ராக்ஷன் வேல்யூஸில் யூஸ் பண்ணுறப்போ இப்போது 0.05x = 100 அப்படின்னு வச்சுப்போம். எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நல்லா கவனிங்க, இதை நான் எக்ஸாக மாற்றணும். இப்படி யோசிங்க, பேஸ் வைங்க. 0.5xஐ நான் 2ஆல் பெருக்குனா அது 1ஆக மாறிடும், எக்ஸாக மாறிடும். அப்போ இது இன்னொரு புள்ளி தள்ளி இருக்கா, அப்போ 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸனோட வேல்யூ 2000. கரெக்டாக? புரியுதா நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு? மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா 100 இந்த சைட் 2 0 இந்த சைட் 2 0 போகிறலாம் யோசிக்காதீங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது என்னவா மாறும், 0.1ஆக மாறும். அப்போ 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1ஆக மாறும். கரெக்டாக? அப்போ 20ஆல் இந்த சைட் மல்டிப்ளை பண்ணுறோன்னா அந்த சைடும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸனோட வேல்யூ 2000 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஓகே. ஃபஸ்ட்டு
என்னென்ன டேர்ம்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு கவனிங்க. ஒரு ஆர்டராக எழுதுகிறேன். ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், ஸோ இது மார்க்கெட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ப்ராஃபிட் இதெல்லாம் எதுக்கு பேஸாக அமையும். நான் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் பேஸ் ஃபார் மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது அதுக்கு முன்னாடி நான் ஒரு டேர்மை சொல்கிறேன். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது வேற, மார்க்கப் ப்ரைஸ் அப்படின்றது வேற. அதாவது கூட்டப்படுகிற அமௌண்ட்டு, கூட்டப்பட்ட அமௌண்ட், அதாவது மதிப்பூட்டப்பட்ட அமௌண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்கன்னா ஒரு டேக் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து எம்ஆர்பி அப்படின்னு போட்டு 999 போட்டிருக்கும். இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதில் 10% டிஸ்கவுண்ட் அடிச்சுட்டு 99.59 மைனஸு, ஸோ 899க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸில் வந்து அவன் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை கூட்டியிருப்பான். ஆக்சுவலாக அந்த பொருளோட மதிப்பு வந்து 600 தான் இருக்கும். அது வந்து காஸ்ட் ப்ரைஸ். அவன் என்ன பண்ணியிருக்கான், அதை மதிப்பு கூட்டி 999 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். அந்த ஃபிக்ஸ் பண்ணாங்க பார்த்தியா, அந்த அமௌண்ட் வந்து 999 வந்து மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கப் ப்ரைஸ் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கூட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399. ஸோ இது வந்து மார்க்கப் ப்ரைஸு. மார்க்கெட் ப்ரைஸ்னா ரெண்டுத்தையும் அந்த மார்க்கப் அமௌண்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ரைஸ் தான் என்னது, மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் பேஸ் ஃபார் மார்க்கெட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இஸ் பேஸ் ஃபார் செல்லிங் ப்ரைஸ். இப்போது ஒரு பொருள் வந்து 100 ரூபாய், சரியா, காஸ்ட் ப்ரைஸ். 10% லாபத்தில் நான் விற்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து 10% லாபம் எவ்வளோ, 10 ரூபா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 110 ரூபா. ஸோ ஒரு விஷயத்தில் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பேஸ் என்ன, காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட்டை கூட்டினீங்கன்னா தான் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அதே போல் லாஸை ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கழிச்சிங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ 100 ரூபா வந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை நான் 10% லாஸில் விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 10 ரூபா நஷ்டமாகும். கரெக்டாக? அப்போது எவ்வளோ ரூபாய்க்கு நான் விற்றுருப்பேன், 90 ரூபீஸ்க்கு அந்த பொருளை விற்றுருப்பேன். கரெக்டாக? ஸோ அப்போது ஒரு பொருளுடைய செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் வச்சு ஒரு விஷயத்தை பேசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பேஸ் என்னவாக தான் இருக்கும், உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் பேஸ் ஃபார் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வென் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட் இஸ் இன்க்ளூடட். கரெக்டாக? கரெக்ட் தானே? ஓகே. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்ற டேர்ம் எதுக்கு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து என்ன விஷயத்தை மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும், டிஸ்கவுண்ட்டை மட்டும்தான் உங்களால் கொடுக்க முடியும். கரெக்டாக? கரெக்ட் தானே? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து உங்களால் டிஸ்கவுண்ட்டை மட்டும் தான் கொடுக்க முடியும். அதாவது 999 ரூபா அதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் எம்ஆர்பி அப்படின்னு வச்சுப்போம். இதில் 10% நான் குறைச்சி உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா 99.9 ரூபா தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறல. டிஸ்கவுண்ட் அப்படின்னா தள்ளுபடி. கரெக்டாக? ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா தள்ளுபடி. அப்போ 99.9 ரூபா கழிச்சது போக உங்களுக்கு என்ன கிடைக்கும், 899.1 ரூபாய்க்கு அதை விற்போம். அது செல்லிங் ப்ரைஸ். அப்போ தள்ளுபடி அப்படின்ற கான்செப்டை நீங்கள் எங்கே தான் பண்ண முடியும், மார்க்கெட் ப்ரைஸில் தான் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் பேஸ் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் இட் வில் கிவ் செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? ஸோ புரிஞ்சா இது வரைக்கும்? அதாவது எதுக்கு எது பேஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போல்லாம் புரிஞ்சிருக்கோம். இது பேசிக்கான கான்செப்டுக்காக நான் சொல்லேன். ஸோ ஓகே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் இது எதெல்லாம் பேஸு, எதுக்கு பேஸுன்னு வச்சுப்போம். இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், ப்ராஃபிட்டை ஆட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும், செல்லிங் ப்ரைஸ் லாஸை மைனஸ் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸில் மார்க்கப் ப்ரைஸை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்கும். மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். புரியுதா? அப்போ செல்லிங் ப்ரைஸ்ன்றது எதுக்குமே என்ன கிடையாது, பேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கவனிங்க. ஸோ ஃபார்முலாஸ் இல்லாமல் போடுறது எப்படி, ஃபார்முலாஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். எல்லா இடத்துலையும் ஃபார்முலாவே எடுத்து எழுதி போனோம் அப்படின்றது தான் கிடையாது. நல்லா கவனிங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ் when it is sold for profit. அதாவது ஒரு பொருளை நீங்கள் லாபத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்னவாக தான் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். கரெக்டாக? அதுவே காஸ்ட் ப்ரைஸ் ஒரு இடத்துல செல்லிங் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லாஸ்ட்டில் நம்ம விற்றுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே. வேற என்ன கான்செப்டு? இப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன, லாஸ் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலான்னு நான் சொல்கிறது மட்டும் ஃபார்முலாவாக நான் பேச மாட்டேன். நிறைய இடத்துல டேரெக்டாக வேல்யூஸ் எடுத்து போடுவேன். ஓகேவா? உங்களுக்கே தெரியுது ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ருப்பீஸ், அதாவது பணத்தில் நீங்கள் சொல்லணும். இது பர்சன்டேஜ் வேறு, பணத்தில் சொல்கிறது வேறு. சரியா? ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லணும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா ப்ராஃபிட்டில் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும். கரெக்டாக?
அதுவே லாஸ்ட்ல நீங்க ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். கரெக்டா? கரெக்ட். இப்போ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் எதுப்பா பேஸ்? காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸை பேஸாக வச்சு தான் என்ன நடக்கும்? ப்ராஃபிட்டும் லாஸும் நடக்கும். அப்போ இதுக்கான ஃபார்முலால பேஸ் என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பா காஸ்ட் பிரைஸாக தான் இருக்கும். இது பர்சன்டேஜ் அப்படின்னால என்ன பண்ணி ஆகணும்? நம்ம கண்டிப்பா 100 போட்டாகணும். ஸோ ப்ராஃபிட்னா உங்களுக்கு என்ன? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். லாஸுக்கும் எதுப்பா பேஸ்? காஸ்ட் பிரைஸ் தான் பேஸ். கரெக்டா? அப்போ காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் இன்டூ 100. கரெக்டா? இதுதான் ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்குமான ஃபார்முலா. கரெக்டா? இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ மார்க்கெடு பிரைஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ மார்க்கெடு பிரைஸ் எதிலிருந்து கூட்டப்படுகிறது? காஸ்ட் பிரைஸ்லேருந்து கூட்டுது. கரெக்டா? ஸோ காஸ்ட் பிரைஸில் நீங்கள் இந்த 100 ப்ளஸ் மார்க்கப் பர்சன்டேஜை நீங்கள் கூட்டி இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிங்க. எப்படி சொல்கிறதுனா, காஸ்ட் இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஓகே, செல்லிங் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா எழுதுவோம். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஓகே, நான் ஒரு ஆர்டராக சொல்லாமல் இருந்தாலும் சரி, பட் நீங்கள் ஒரு ஆர்டராக எடுத்துக்கங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா இது சொன்னேன்னா, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? காஸ்ட் ப்ரைஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ காஸ்ட் நல்லா கவனிங்க. காஸ்ட் ப்ரைஸ்னோட ஒன்று ப்ராஃபிட்டை கூட்டி டிவைடட் பை 100 போட்டால் இது ஒரு செல்லிங் ப்ரைஸ். சரியா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் பண்ணணும். ப்ராஃபிட் அமௌண்ட்டை போடக்கூடாது. அமௌண்ட் வேற, பர்சன்டேஜ் வேற. ஸோ இது பர்சன்டேஜ்க்கான ரெப்ரசன்டேஷன். இங்கே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 100 ரூபா வந்து காஸ்ட் ப்ரைஸ். என்னமே 100 ரூபான்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். அதான் காஸ்ட் ப்ரைஸ். 10% ப்ராஃபிட் அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோ? 10 ரூபா. இது அப்படியே டைரெக்டாக கூட்டினா 110 ரூபா வருதா? கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 110 ரூபா. நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு டேரெக்டாக தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அதுலேருந்து பர்சன்டேஜ் என்னன்றதை கண்டுபிடிச்சி கூட்டினீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதாவது காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த ஃபார்முலானுடைய கன்வெர்டட் ஃபார்ம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். அதுவே லாஸ் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். ஜஸ்ட் ஃபார்முலானோட கன்வர்ஷன் தான். பேசிக்காக எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனோட கன்வர்ஷன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபார்முலா இதுதான். இதில் நீங்கள் 10% அப்ளை பண்ணி தான் இப்படி போடணும் அப்படின்றது இல்லை. இங்கே 100 இன்டூ 100 + 10 டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ இதனுடைய 110% கண்டுபிடிச்சா டேரெக்டாக எனக்கு என்ன கிடைச்சிரும்? செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிரும் தெரியுது. ஓகேவா? ஓகே. இதுவே செல்லிங் ப்ரைஸ் லாஸ்ட்டில் விற்கிறோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. 100 ரெண்டுத்துக்கும் சேர்த்து போடணும். வெறும் இதுக்கு மட்டும் போட்டிங்கன்னா தப்பு. கரெக்டாக? இப்போ இதே ஃபார்முலாவை எப்படி யோசிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 50 ரூபான்னு கொடுத்துருப்பான்னு வச்சுப்போம். லாஸ் பர்சன்டேஜ் வந்து எனக்கு 10% கொடுத்துருக்கான். அப்போ எவ்வளோ லாஸ் ஆச்சு? 5 ரூபா லாஸ் ஆச்சு. அப்போது 45 ரூபா கிடைக்குமா? இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னு கவனிங்க. லாஸ் பர்சன்டேஜ் 10 எப்பவுமே ஒரு பேஸ் அப்படின்றது 100% இருக்கும். கரெக்ட் தானே? இதில் 10% போக எனக்கு அமௌண்ட் வேணும். அப்போ 90% டேரெக்டாக கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குமா கிடைக்காதா? புரியுதா நான் சொல்கிறது? 100% காஸ்ட் ப்ரைஸ். அதில் 90% எனக்கு கண்டுபிடிச்சா டேரெக்டாக செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். எனக்கு லாஸ் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நான் அதில் 10% கண்டுபிடிச்சேன். இதுதான் எனக்கு லாஸ் அமௌண்ட். சரியா? சரி. அதுவே காஸ்ட் ப்ரைஸ் வந்து 80 ரூபான்னு வச்சுப்போம். இதில் 20% நான் ப்ராஃபிட்டில் விற்கிறேன். கரெக்டாக? ப்ராஃபிட். இப்போது நான் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு பேஸு, அது 100%. அப்போ 120% நான் கண்டுபிடிச்சேன்னா 96 அப்படின்றது எனக்கு செல்லிங் ப்ரைஸ். புரிஞ்சா? நான் என்ன லாஜிக்கில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா தான்ப்பா. பட் எப்படி அப்ளை பண்ணுறது புரியுதா? ஸோ இப்போ என்ன செல்லிங் ப்ரைஸ் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 80. 100 + 20 என்ன? 120 டிவைடட் பை 100. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 96 ஆன்சர் கிடைக்கும். பட் ஃபார்முலா ஓரியன்டில் போகக்கூடாது. அப்படி தான் இருக்குன்றது ஓகே. ஒரு சில இடத்துல உங்களால் ஃபார்முலாவில் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ஓகே. பட் மற்ற எல்லா இடத்துலையும் என்ன பண்ணக்கூடாது? ஃபார்முலாவில் கொண்டு போகணும் அப்படின்றது நினைக்கக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சா நான் சொன்னது? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன், லாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ்க்கு காஸ்ட் ப்ராஃபிட் வச்சும் சொல்லியாச்சு, லாஸ் வச்சும் சொல்லியாச்சு. ஓகே. செல்லிங் ப்ரைஸை இன்னொரு டேர்ம் வச்சு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு சொல்லலாம். கரெக்டாக தான்? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் பேஸ் ஃபார் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே.
இதை எப்படி எழுதலாம்? நல்லா கவனிங்க. நான் தெளிவா சொல்றேன். பெர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், லாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்றது தான் நம்ம இவ்வளோ நேரமா ஃபார்முலா பார்த்துட்டு இருக்கோம். இத ரூபாயில குடுக்குறாங்க. இப்ப டிஸ்கவுண்ட் வந்து நான் ரூ. 100 குடுக்குறேன். ப்ராஃபிட் வந்து எனக்கு ரூ. 100 கிடைக்குது. அப்படின்ற கான்செப்ட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டூ காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். கரெக்ட்டா? இது ரூப்பீஸ்ல. இதுவும் ரூப்பீஸ்ல, இதுவும் ரூப்பீஸ்ல. பெர்சன்டேஜ் அப்படின்ற கான்செப்ட் போறது தான் நீங்க அங்க போகணும். செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டூ காஸ்ட் பிரைஸ் மைனஸ் லாஸ். கரெக்ட்டா? கரெக்ட் தானே? ஸோ லாஸ கழிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அதுவே மார்க்டு பிரைஸ் இஸ் ஈக்குவல் டூ செல்லிங் பிரைஸ் பிளஸ் டிஸ்கவுண்ட். இப்போதான் நம்மளால இடிக்கும். நம்ம என்ன படிச்சு வச்சிருப்போம்? டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டூ மார்க்டு பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ்னு படிச்சு வச்சிருப்போம். கரெக்டா? மார்க்டு பிரைஸ் ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுலேருந்து ஒரு சர்டன் டிஸ்கவுண்ட்டை கழிச்சா தான் உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் வந்திருக்கும். அப்போ அது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னு கிடைக்கும். கரெக்டா? ஆனால் இதை விட ஒன்று தெளிவாக புரியணும்னா செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது விற்கப்படுகிற விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்டு பிரைஸ்னு ஒரு பிரைஸ் இருக்கு. அதில் தள்ளுபடி அமௌண்ட்டை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். ஸோ இதனுடைய கன்வெர்டட் ஃபார்ம் தான் இது. இதனுடைய கன்வெர்டட் ஃபார்ம் தான் இது. எல்லாத்தினுடைய கன்வெர்டட் ஃபார்மும் தெரியணும். எல்லா ஆங்கிள்லையும் யோசிக்க தெரியணும். புரியுதா? ஸோ மார்க்கெட் பிரைஸை பேஸை வச்சு ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா இப்படி எழுதணும். டிஸ்கவுண்ட்டை பேஸை வச்சு ஒரு விஷயம் பேசுறாங்களா இப்படி எழுதணும். செல்லிங் பிரைஸை பேஸை வச்சு மார்க் பிரைஸ் டிஸ்கவுண்ட் அடி வாங்குதா? ஸோ இப்படி எழுதணும். புரியுதா? ஒரே ஃபார்மை தான் மல்டிபிள் ஃபார்ம்ஸில் நான் கன்வெர்ட் பண்ணி எழுதுறேன். கரெக்டா? ஸோ இது செல்லிங் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் பேஸை வச்சு எழுதுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு மார்க்கெட் பிரைஸ்னுடைய அமௌண்ட் வந்து எனக்கு 100 ரூபான்னு வச்சுப்போம். அதாவது எம்ஆர்பி வேலைன்னு வச்சுப்போம். தள்ளுபடி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8% வந்து தள்ளுபடி. ஓகே. இப்போ இது வந்து 100% பேஸ். புரியுதா? நான் செல்லிங் பிரைஸுக்கு வச்சு பேசுறப்போ மார்க்கெட் பிரைஸ் எனக்கு பேஸ் தான். அப்போ இது 100% அப்படின்னா எப்படியும் தள்ளுபடி 8% போக போகுது. அப்போ 92% நீங்க கண்டுபிடிச்சா இது என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸாக தான் இருக்கும். அப்போ 92 ரூபீஸ் அப்படின்றது செல்லிங் பிரைஸ். இதில் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். பட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேற. ஸோ எதனால இப்படி பண்றோம் அப்படின்றது புரிஞ்சுக்குங்க. ஸோ இது வந்து பேஸ் 100%. ஸோ இதில் எப்படி 8% கழிச்சா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு 92% கிடைக்கும். அப்போ 92 தான் செல்லிங் பிரைஸ். கரெக்டா? ஓகே. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன? கரெக்டா? ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு எதுப்பா பேஸ்? மார்க்கெட் பிரைஸ் பேஸ். கரெக்டா? கரெக்ட் தானே? ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் காஸ்ட் பிரைஸ் பேஸ்ன்னு சொன்னேன். டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன சொன்னேன்? மார்க்கெட் பிரைஸ் பேஸ்ன்னு சொன்னேன். மார்க்கெட் பிரைஸ் எப்பவுமே செல்லிங் பிரைஸை விட அதிகமாக தான் இருக்கும். கரெக்டா? அப்போ தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் இன்டூ 100. கரெக்டா? இந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கோங்க. பட் நான் சொல்றதையும் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது 8% அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? 100. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 92. 8 மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? 100. இங்கே 100 இருக்கா? கேன்சல் பண்ணால் 8% டிஸ்கவுண்ட் அப்படின்றது கிடைக்கும். புரியுதா? நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன், எப்படி ஃபார்முலாவில் எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா சொல்லியாச்சு, லாஸ் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா சொல்லியாச்சு. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்க்கு எதுப்பா பேஸ்? காஸ்ட் ப்ரைஸ் பேஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸோட 100 ப்ளஸ் மார்க்கப் பர்சன்டேஜ். மார்க்கப் வேற, மார்க்கட் ப்ரைஸ் வேற. ஸோ 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மார்க்கெட் பிரைஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ காஸ்ட் பிரைஸோட மதிப்பு 100 ரூபான்னு வச்சுப்போம். ஓகேவா? நான் நல்லா கவனிங்க. பர்சன்டேஜில் தான் பேசிட்டு இருக்கேன் தெளிவாக. ஸோ மார்க்கப் பிரைஸ் இது. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எனக்கு மார்க்கப் பர்சன்டேஜ் வந்து 20% அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது பேஸ், இது 100%. அப்போ கூட்டு தானே ஆகணும். ஸோ அப்போ 120% என்ன ஆகும்? மார்க்கெட் பிரைஸோட மதிப்பு 120 ரூபாய். கரெக்டா? இப்போ இன்கேஸ் கொஸ்டின்ல மார்க்கெட் பிரைஸ் மார்க்அப் அமௌண்ட் இஸ் ₹20. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? காஸ்ட் பிரைஸ் வந்து 100. தேர்ஃபோர் மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் பிளஸ் மார்க்கெட் பிரைஸ். அதாவது மார்க்கப் பிரைஸ் அப்படி வச்சுக்கலாமா? கூட்டப்படுகிற பணம் அப்படின்னு வச்சா இதுதான் மார்க்கெட் பிரைஸ். என்ன வரும்? மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் 20, தேர்ஃபோர் 120. புரியுதா? நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி இது அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு, லாஸ்க்கான ஃபார்முலா எழுதியாச்சு. அது எப்படி யோசிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து புரியுதா? எதுக்காக இந்த டேர்ம்லாம் போடுறோம்? இப்போ சடனாக செல்லிங் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு பேசுகிறோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் இங்கே வந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ்க்கு டிஸ்கவுண்ட் வச்சு ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அது மார்க்கெட் ப்ரைஸ் தான் இருக்கும். அப்போ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. கரெக்டாக? பட்
இப்படி போட்டா கண்டிப்பா என்னதான் இருக்கணும்? இங்க பெர்சன்டேஜ்க்கான வேல்யூ தான் இருக்கணும். கண்டிப்பா ரூப்பீஸ்ல டிஸ்கவுண்ட் குடுக்குற அமௌண்ட்ட பண்ணக்கூடாது. இங்க 100 போட்டு பண்ற எந்த விஷயத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்கவுண்ட் அமௌண்ட்ட போடக்கூடாது. டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ், மார்க்அப் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், லாஸ் பெர்சன்டேஜ் தான் இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ செல்லிங் பிரைஸ்க்கு எல்லா ஆங்கிள்லயும் சொல்லியாச்சு. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே. வேற என்ன சொல்லலாம்? ஸோ ஒரு ஒரு அவுட்லைனா எழுதுறேன். நல்லா கவனிச்சுங்க. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். கரெக்டா? ஓகே. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஓகே, புரியுதா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு என்ன பேஸ்? காஸ்ட் பிரைஸ். லாஸ் பர்சன்டேஜ்க்கு எது பேஸ்? காஸ்ட் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் இன்டூ 100. இப்போ காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா எதுலேருந்து எதை கண்டுபிடிக்கலாம்? இங்கே நல்லா கவனிங்க. செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ் எதுக்குமே பேஸ் கிடையாது. அது அப்படியே உல்ட்டாவாக தான் மாற்றணும். அது நீங்கள் மாற்றிங்க. செல்லிங் பிரைஸ்க்கு எது பேஸு? காஸ்ட் பிரைஸ் பேஸு. எப்போ? 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஓகே ஓகே. சேம் செல்லிங் ப்ரைஸ்க்கு லாஸ் வச்சு பார்த்தீங்கன்னாலும் காஸ்ட் ப்ரைஸ் தான் பேஸு. ஸோ 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. சேம் செல்லிங் ப்ரைஸ்க்கு மார்க்கெட் ப்ரைஸ் பேஸாக வச்சிங்கன்னா அப்படின்னா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. மார்க்கெட் ப்ரைஸ்க்கு எது பேஸு? காஸ்ட் ப்ரைஸ் பேஸு. ஸோ 100 ப்ளஸ் மார்க்அப் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. அதுக்கப்புறம் வேற என்ன? அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஃபார்முலாஸு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை டிஸ்கவுண்ட் என்ன பேஸ்? மார்க்டு ப்ரைஸ். ஸோ இன்ட்டு 100. கரெக்டா? ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் சொல்லியாச்சு. மார்க்அப் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். மார்க்அப் எதிலிருந்து பண்றோம்? காஸ்ட் பிரைஸ்ல. ப்ராஃபிட் எதிலிருந்து பண்றோம்? காஸ்ட் பிரைஸ். லாஸ் எதிலிருந்து பண்றோம்? காஸ்ட் பிரைஸ். டிஸ்கவுண்ட் எதிலிருந்து பண்றோம்? மார்க்கெட் பிரைஸ். புரியுதா? கன்ஃபியூஸ்லாம் ஆகக்கூடாது. எதிலிருந்து பண்றோம்? மார்க்அப் பர்சன்டேஜ், காஸ்ட் பிரைஸ். அதுதான் பேஸ் இன்டூ 100. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து 100 ரூபா, மார்க்கெட் பிரைஸ் வந்து 150 ரூபா. மார்க்அப் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டால் 150 மைனஸ் 100 எவ்வளோ? 50 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. ஸோ இப்போ மார்க்அப் பர்சன்டேஜ் எவ்வளோ? 50%. இப்போலாம் யோசிக்கக்கூடாது. இதுலேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே அது மார்க்அப் பர்சன்டேஜ் தான். ஸோ இதெல்லாமே லெஸ் லாஜிக்காக ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. இது முடிஞ்சா? ஸோ மார்க் ப்ரைஸ், பேஸ், செல்லிங் ப்ரைஸ் எல்லாமே முடிஞ்சு. ஓகே. ஸோ இப்போ மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்டில் ஒரு சில விஷயத்தை வந்து போடுவோம். நல்லா கவனிங்க. மிக்சர் அண்ட் அலிகேஷனில் ஒரு 2 பொருளை பற்றி பேசுகிறப்ப மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஒரு பொருள் இருக்குது, ஏன்னு ஒரு பொருள் இருக்குது, பின்னு ஒரு பொருள் இருக்குது. சரியா? ஓகே. இப்போ நான் ஏ அப்படின்ற பொருளை 10% லாபத்துக்கு விற்கிறேன். ஸோ அதனால் ப்ளஸ் 10% போட்டேனா? ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ 10% வந்து ஒன்றுத்தை வந்து நான் ப்ராஃபிட்டில் விற்கிறேன். சரியா? இன்னொன்றத்தை வந்து 10% 30% லாபத்துக்கு விற்கிறேன். ஓகே. இப்போது எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்கவே இல்லை, அவங்க தனித்தனியாக கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொருளை நான் 10% லாபத்துக்கும் இதை 30% லாபத்துக்கும் விற்கிறப்போ அந்த ஓவரால் டிரான்சாக்ஷனில் எனக்கு 25% லாபம் கிடைக்குது. நான் ப்ளஸ்ன்ற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அப்போ புரியும். 25% லாபத்தில் நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 25% லாபத்தில் கிடைக்குது. சரியா? அப்போது எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா, இப்போ மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட் பார்த்துருப்போம். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் சின்ன நம்பராக இருந்தால் மைனஸ் பண்ணோம், இதுலேருந்து இது பெரிய நம்பர் இருந்தால் இதை மைனஸ் பண்ணோம். ஸோ 30 மைனஸ் 25 என்ன? 5. 25 மைனஸ் 10 என்ன? 15. ஸோ அப்போ 1:3. அதாவது இப்படி கிடைக்கிற ரேஷியோ காஸ்ட் ப்ரைஸ்னோட ரேஷியோவாக இருக்கும். நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற காஸ்ட் ப்ரைஸ்னோட ரேஷியோ தான் என்னது? ஏபினோட ப்ரைஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கண்டுபிடிப்போம், அது கரெக்டானே. இந்த ரெண்டுத்தினுடைய காஸ்ட் ப்ரைஸ் இந்த ரேஷியோவில் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். கரெக்டா? இதை வந்து நான் இப்படி விற்கிறேன், இதை வந்து இப்படி விற்கிறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஓவராலாக 25% ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே. அந்த கம்பைன்டு ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜும் பார்ப்போம். அந்த லாஜிக்கில் இதையும் சொல்கிறேன், கவனிங்க.
இப்போ இந்த ரேஷியோல காஸ்ட் பிரைஸ் இருக்கணுமா? நல்லா கவனிங்க. வர ரேஷியோ காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், ஸோ ஏனோட காஸ்ட் பிரைஸ் வந்து ரூ. 100ன்னு வச்சுப்போம். பீனோட காஸ்ட் பிரைஸ் வந்து ரூ. 300ன்னு வச்சுப்போம். இது நான் 10% லாபத்துல வித்தனா ரூ. 110 செல்லிங் பிரைஸ். சரியா? இப்பதான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஸோ இத வந்து 30% லாபத்துல வித்தனா ரூ. 390. சரியா? ஓகே. நல்லா கவனிங்க. கம்பைன்டு ப்ராஃபிட், அதாவது ஓவரால் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஓவரால் ப்ராஃபிட், ஓவரால் டிஸ்கவுண்ட், ஓவரால் மார்க்அப் எல்லாத்துக்குமே ஓவரால் லாஸ் எல்லாத்துக்குமே என்ன கதைனா, இப்ப தனித்தனியா நம்ம பார்க்குறோம். இப்ப இதுக்கு ப்ராஃபிட்னா இது மட்டும் தனியா பார்க்குறோம். எவ்வளோ ரூ. 10 லாபமா? இப்படி பார்க்குறோமா? 2த்தையும் சேர்த்துட்டு ஒரு அமௌண்ட் வரும். 2த்தையும் சேர்த்துட்டு ஒரு அமௌண்ட் வரும். இதுக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா அது என்னது? ஓவரால் ப்ராஃபிட். அங்க எத்தனை பொருள் குடுத்துருக்காங்களோ, அத்தனை பொருளுக்கு நீங்க சேர்த்து ப்ராஃபிட்டோ, லாஸோ, மார்க்கப்போ, டிஸ்கவுண்ட்டோ என்ன பண்ணாலும் அது என்ன கதை? கம்பைன்டு ப்ராஃபிட் அல்லது ஓவரால் ப்ராஃபிட் கதை. ஓகே. இங்க ஓவரால் ப்ராஃபிட் நான் 25% சொன்னேன். ஓவரால் காஸ்ட் பிரைஸ் என்ன? 400. ஓவரால் செல்லிங் பிரைஸ் என்ன? 500. எவ்வளோ சதவீதம் லாபம்? 25% லாபம். சரியா? ஓவரால் கான்செப்ட சென்டர்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் கொடுத்தா அது ஃபர்ஸ்ட், இங்க செகண்ட். ஓகே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இதுக்கு பார்ப்போம். ஒரு பொருளை நான் 10% லாபத்துக்கு விற்கிறேன். ஓகே. இன்னொரு பொருளை 20% நஷ்டத்துக்கு விற்கிறேன். அப்படின்னா புரியுதா? நான் இங்க வந்து பர்சன்டேஜ் தான் போடுறேன். நல்லா கவனிங்க. ஏ, பி அப்படின்னு 2 பொருள் இருக்கு. அதனுடைய காஸ்ட் பிரைஸ் எனக்கு தெரியாது. ஓகே. ஓகே. எப்படி ஓகே, நான் கொஸ்டின் நான் அப்புறமா ஃப்ரேம் பண்றேன். என்னால கொஸ்டின்லாம் சடனா ஃப்ரேம் பண்ண முடியாது. இந்த கதையில என்ன குடுத்துருக்கான்னா, இப்போ வந்து 2 பொருள இப்படி நான் விக்கிறப்போ, மொத்தமா நான் ஓவரால் ப்ராஃபிட் அமௌண்ட் பார்க்குறப்ப எனக்கு லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. நல்லா கவனிங்க. தேர் இஸ் நோ ப்ராஃபிட், நோ லாஸ் மீன்ஸ் தி காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டூ செல்லிங் பிரைஸ். லாஜிக்கா? எந்த ஒரு லாபமும், நஷ்டமும் இல்லன்னா, காஸ்ட் பிரைஸ் தான் செல்லிங் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் தான் காஸ்ட் பிரைஸ். இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? எனக்கு தெரியும் நீங்க நிறைய ஓட்டி பார்ப்பீங்க. அது ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா இந்த பையனா நான் சொல்லுவேன் இப்போ. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ என்ன? நோ ப்ராஃபிட், லோ லாஸ் என்ன? 0. எந்த ஒரு ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது. அந்த காஸ்ட் பிரைஸ்ல புரியுதா? அந்த காஸ்ட் பிரைஸ்ல என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதை தான் இங்க போடுறோம். இதுல வந்து எக்ஸ்ட்ரா 10 ஆகுது. இதுல -20 ஆகுது. மொத்தத்துல பார்க்குறப்ப எனக்கு 0 தான் ஆகுது. அப்போ 0 - 20 20, 10 - 0 10. கரெக்ட்டா? அப்ப 2:1 அப்படின்னு ஏ, பியினோட காஸ்ட் பிரைஸ் இருந்தால், இந்த சதவீதம் லாபம், இந்த சதவீதம் நீங்க நஷ்டத்துல வித்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு லாபமும், நஷ்டமும் அந்த டிரான்சாக்ஷன்ல நடக்காது. எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்ப ஏ, பின்னு இருக்குன்னா, ஏனோட காஸ்ட் பிரைஸ் எனக்கு ரூ. 200, பியினோட காஸ்ட் பிரைஸ் ரூ. 100 அப்படினால், 10% லாபத்துக்கு நான் இத விக்கிறேன். எவ்வளவுக்கு விப்பேன்? ரூ. 220க்கு செல்லிங் பிரைஸ விப்பேன். சரியா? சரி. 20% நஷ்டத்துக்கு விக்கிறான். ரூ. 80க்கு விப்பேன். நான் சொல்லியிருக்கேன். நான் தெளிவா இதுக்கு தான் சொல்லிட்டு வந்தேன். ஒரு டைமும் ஃபார்முலால போட மாட்டோம். 20% கழிச்சா அப்படி என்ன பண்ணிடலாம்? 80% கண்டுபிடிச்சுக்கலாம். அது என்னது? செல்லிங் பிரைஸ். ஓவரால் காஸ்ட் பிரைஸ் என்ன? 300. ஓவரால் செல்லிங் பிரைஸ் என்ன? 300. இந்த கான்செப்ட் எப்ப மட்டும் தான் வரும்னா, when there is no profit, no loss. கரெக்ட்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா? ஓகே. ஸோ இதே கதை தான் என்னது? ஓவரால் ப்ராஃபிட், அந்த கான்செப்ட் நோ ப்ராஃபிட், நோ லாஸ்னா, ஓவரால் ப்ராஃபிட், ஓவரால் செல்லிங் பிரைஸ் இதே தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் கவனிங்க. சும்மா மாடல். இப்போ ஒரு மார்க் பிரைஸ் வந்து கூட்டல் வந்து ரூ. 500 இருக்குன்னு வச்சுப்போம். இங்க என்னென்ன ஸ்ப்ளிட் பண்ண விரும்பல. ரூ. 500 இருக்குன்னு வச்சுப்போம். இஃப் த கம்பைன்டு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் இஸ் 40% அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல 40% கழிச்சீங்க அப்படின்னா 60% 300 செல்லிங் பிரைஸா இருக்கும். கரெக்ட்டா? இஃப் த கம்பைன்டு மார்க்அப் பெர்சன்டேஜ் இஸ் 66.66 அப்படின்னா என்ன இருக்கும்? இதிலிருந்து 66.66% கூட்டியிருப்போம். ஸோ 500 வந்திருக்கும். புரியுதா? 66.67க்கு என்ன ஃபிராக்ஷன்? 2/3. தேர்ஃபோர் 2/3 கண்டுபிடிச்சா 200 வருமா? அந்த 200 இங்க கூட்டியிருக்காங்களா? கூட்டியிருக்காங்க. நான் சும்மா எழுதிட்டு அதுக்காக பேசுறேன். புரியுதா? ஸோ இது வந்து காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் எல்லா கான்செப்டும் இது புரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லிடுறேன். சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குற அப்போ பர்சன்டேஜ் 2 வேல்யூ, அது சக்சஸ் டிஸ்கவுண்ட்னா ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்து அதாவது ரூ. 100 ஒரு பொருளை வந்து அந்த ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கான். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரு, அதனால 10% மைனஸ் பண்ணி ரூ. 90க்கு நாங்கள் எல்லாருக்கும் 10% எல்லாருக்கும் பண்ணுவோம். அதனால ரூ. 90க்கு விற்போம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சொந்தக்காரு, அதனால இன்னொரு 10% மைனஸ் பண்ணி உங்களுக்கு ரூ. 81க்கு விற்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த 10% ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ 10% டிஸ்கவுண்ட் கூடனா உங்களுக்கு வந்து ரூ. 81க்கு விற்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள்
இது 20% வச்சுப்போம். 20%னா ரூ. 72க்கு அந்த பொருள் லாஸ்ட் எடுத்திருப்பான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதை இங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டே 20% குடுத்து, செகண்ட் டிஸ்கவுண்ட்டா 10% குடுத்தாலும் இதுல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. நீங்க கவனிங்க. ரூ. 100 ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டே 20% குடுத்தா என்ன ஆகும்? ரூ. 80. இதுல அடுத்த டிஸ்கவுண்ட் 10% குடுத்தா என்ன ஆகும்? ரூ. 72. கடைசியா வந்து நிக்கிறது சேமா தான் வரும். இதுல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. ஆனா எந்த இடத்துல தப்பு நடக்கும்னா, ஒண்ணுத்த பெர்சன்டேஜ்ல டிஸ்கவுண்ட் குடுத்துட்டு, இன்னொன்னுத்துல ரூ. 20 டிஸ்கவுண்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னான்னா, நீங்க மாட்டுவீங்க. இப்ப ரூ. 100 ஒரு பொருள் இருக்கு. நல்லா கவனிங்க. இதே ரூ. 100 ஒரு பொருள் இருக்கு. நான் இதுல ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்து 10% பண்றேன். அடுத்த டிஸ்கவுண்ட் வந்து ₹20 பண்றேன். இது ஒரு பேட்டர்ன். இன் கேஸ் நான் இத உல்டாவா பண்ணேன்னா, அதே தான் வரும்னு நெனச்சேன்னா, அதுக்கான எக்ஸாம்பிள் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூ. 20 வட்டிக்கு டிஸ்கவுண்ட் குடுத்துடுறேன். அடுத்து வந்து வர அமௌண்ட்ல 10% வந்து தள்ளுபடி பண்றேன். ஓகே. இப்ப இது 2மே சேமா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, அதுதான் தப்பு. பட் இது எப்பவுமே சேமா தான் இருக்கும். பெர்சன்டேஜ் நீங்க உல்டா பண்ணிக்கலாம். எந்த ஆர்டர்ல வேணாலும் எடுத்துக்கலாம். அது தப்பு இல்ல. இப்ப 10% டிஸ்கவுண்ட் குடுத்தா என்ன? ₹90. அதுக்கப்புறம் ₹20 அதுல தள்ளுபடி பண்ணா, எனக்கு ₹70 கடைசியா செல்லிங் பிரைஸா இருக்கும். சரியா? இது லாஜிக். இதுவே நீங்க ஃபர்ஸ்ட் ₹20 வட்டி டிஸ்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, ₹80 ஆயிரும் அந்த பொருளு. இதுல 10% டிஸ்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ₹72ன்றது செல்லிங் பிரைஸா இருக்கும். ஸோ இது 2ம் சேம் கிடையாது. இப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஆர்டர்ல குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் டி பெர்சன்டேஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்ட பெர்சன்டேஜ் தான் பண்ணணும். நீங்களா செகண்ட் இருக்க அமௌண்ட் எடுத்து பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா, அது தப்பு. ஸோ இந்த லாஜிக் எப்பவுமே ஒர்க் ஆகாது. இந்த லாஜிக் எப்பவுமே ஒர்க் ஆகும். இந்த லாஜிக் வந்து பெர்சன்டேஜ் இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பெர்சன்டேஜ் இருந்துச்சுனா ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்களா வந்து அமௌண்ட் ரூபீஸ்ல இருக்க டிஸ்கவுண்ட்டையும், பெர்சன்டேஜ்ல இருக்க டிஸ்கவுண்ட்டையும் ஆல்டர்னேட் பண்ணி மாத்தி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஸோ ஒண்ணும் இல்ல. ஸோ அந்த கம்பைன்டே தான் இங்க திரும்ப இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கம்பைன்டு ப்ராஃபிட் அல்லது ஓவரால் ப்ராஃபிட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப ஏ, பி, சின்னு 3 பொருள் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? ஓகே. ஸோ 3த்துக்கும் ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம், காஸ்ட் பிரைஸ் இந்த ப்ராஃபிட் லாஸ் டாபிக் போறப்போ, மோர் தென் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் தெளிவா ஒரு டேபிள் காலத்த ஃபார்ம் பண்ணி பழகுங்க. சும்மா அப்படியே ரேண்டமா போடாதீங்க. ஸோ இப்ப ஏ, பி, சின்னு இருக்கா? இப்படி ஃபார்ம் பண்ணோமா? காஸ்ட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். இப்படி எழுதுனா தான் தப்பு வராது. புரியும் நீங்க என்ன எழுதுறீங்கன்னு. மொத்தமா எப்படி எழுதுவான்னா, நம்ம ஆளு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஏன்னு எழுதுவான். மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் பின்னு எழுதுவான். இப்படி எதனா அங்கங்க ரேண்டமா எழுதுறப்போ எந்த டேட்டா எங்க இருக்குன்னே தெரியாது. பண்ணாதீங்க இந்த தப்ப. திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கன்ஃப்யூஸ் ஆகும். எவ்வளோ டைம் ஆயிரப்போகுது? ஸோ இப்படி எழுதி பழகுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ கம்பைன்டு காஸ்ட் பிரைஸ் இது 3த்தினுடைய மொத்தத்தினுடைய காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு ரூ. 100ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ அவன் என்ன க்ளூ குடுப்பான்னா, இதனுடைய செல்லிங் பிரைஸ் வந்து ரூ. 30, இதனுடைய செல்லிங் பிரைஸ் வந்து ரூ. 40 அப்படின்னு சொல்லிட்டு, இதனுடைய செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்பான். அவன் என்ன க்ளூ குடுத்துருப்பான்னா, இஃப் த கம்பைன்டு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் காஸ்ட் பிரைஸ்ல தான ப்ராஃபிட் போடணும். கம்பைன்டு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் 20% அப்படின்னு சொல்றான்னு வச்சுப்போம். மொத்தமா இதனுடைய காஸ்ட் பிரைஸ் 3த்தினுடைய காஸ்ட் பிரைஸ் ரூ. 100 அப்படின்னா, 3த்தினுடைய செல்லிங் பிரைஸ் கூட்டல் என்னவா இருக்கும்? 120 இருக்கும். ஏன்னா 20% ப்ராஃபிட். சரியா? அப்போ இதனோட வேல்யூ என்னவா இருக்கும்? இதனோட வேல்யூ ரூ. 50 இருக்கும். புரியுதா நான் சொல்ற லாஜிக்? கரெக்ட் தானே? ஓகே. அதுவே இப்போ கம்பைன்டு மார்க்கெட் பிரைஸ்னோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரூ. 150 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரியல. ஸோ இண்டிவிஜுவலா எல்லாத்துக்குமே மார்க் பிரைஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ கம்பைன்டு மார்க்கெட் பர்சன்டேஜ் வந்து 150னா, கம்பைன்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 20%. கம்பைன்டு மார்க்அப் எவ்வளோ? 50%. புரிஞ்சா? இவ்வளோதான். ஸோ இதுதான் கம்பைன்டு கான்செப்ட். வேற ஒண்ணும் பெருசா கம்ப சுத்துறலாம் கிடையாது. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து கம்பைன். அதாவது ஒரு விஷயத்துல ஓவரால் ப்ராஃபிட், ஓவரால் லாஸ், ஓவரால் டிஸ்கவுண்ட், ஓவரால் மார்க்அப் இதெல்லாம் பேசினா, இந்த மாதிரி மொத்த குடுத்திருக்க வேல்யூ எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்றது பேசிக்கான லாஜிக். ஓகே. ஸோ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்றத நான் ரேஷியோல போட சொல்லி தரேன். இந்த ரேஷியோ மெத்தட நல்லா கவனிங்க. அப்பதான் புரியும். நான் அப்பதான் டிஸ்ஆன செல்லர்லாம் எப்படி யூஸ் பண்றது புரியும். ஓகே. ஓகே. சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. x plus y minus xy divided by 100. இது வந்து இந்த 100 வந்து இதுக்கு மட்டும் தான் போடணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 மெத்தட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபார்முலா மெத்தட். எல்லா இடத்துலயும் டிஸ்கவுண்ட் வந்து வேரியபிள் குடுத்திருந்தாலும் அதை அப்ளை பண்ணலாம். பட் எப்படி அப்ளை பண்ணுன்றதை நான் சொல்றேன். கவனிங்க. இப்போ இன் கேஸ் எக்ஸோட மதிப்பு அதாவது ரூ. 100ன்னு ஒரு பொருள் இருக்கு. சரியா? ஓகே. டிஸ்கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அது வந்து 10%ன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 10%. செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு 20%ன்னு வச்சுப்போம்.
கடைசியா ஒரு செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். ஸோ இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா பண்ணாம, இப்படி சேர்த்து வச்சு பண்ணா, கடைசியா டைரக்ட்டா ஃபைனல் செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். கரெக்ட்டா? அதுதான் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கான்செப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட் குடுத்தா ரூ. 90. அடுத்து 20% டிஸ்கவுண்ட் குடுத்தா இதுல 18 போச்சுன்னா ரூ. 72ன்றது செல்லிங் பிரைஸ். கரெக்ட்டா? ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. ஓவரால் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோ? 28%. அதாவது ரூ. 100ன்றது காஸ்ட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ். இதுல டைரக்ட்டா நீங்க 28% கழிச்சா உங்களுக்கு அந்த செல்லிங் பிரைஸ் தான் வரும்னு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா 28% கழிச்சலாம். பட் அதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இந்த மெத்தட். ஸோ எக்ஸ் பிளஸ் 20 மைனஸ் 200 டிவைடட் பை 100. சரியா? புரியுதா? 10 into 20 200. அப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 2. therefore 30 minus 2 28%. அதாவது கம்பைன்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் 28%. இந்த ரெண்டு விதத்துல நீங்க பண்ணி வர அமௌண்ட் தான் என்ன பண்ணிட்டு வர அமௌண்ட் தான் டைரக்டா என்ன கிடைக்கும்? இந்த சதவீதத்தை மைனஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கான்செப்ட். நான் அதுக்கு தான் என்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ருபீஸ்ல கொடுத்தாங்கன்னா அந்த கான்செப்ட்லாம் பண்ணக்கூடாது. பர்சன்டேஜ்ல கொடுத்தா மட்டும் தான் அந்த கான்செப்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் இந்த கான்செப்டா? இப்போ நான் ரேஷியோல சொல்றேன். ஓகேவா? ஓகே. இன்கேஸ் மார்க்கெட் பிரைஸ் இஸ் இதெல்லாம் கஷ்டம்ன்ற மாதிரி தெரியும். பட் நிறைய இடத்துல நான் யூஸ் பண்றப்போ இதெல்லாம் ஈஸியா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இன்கேஸ் மார்க்கெட் பிரைஸ் இஸ் 100 rupees. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் 10. செகண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் 20. நான் முன்னாடியே சொன்னேன் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ல எந்த ஒரு மாற்றம் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். பர்சன்டேஜா ரெண்டுமே கொடுத்துருக்க பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? நல்லா கவனிங்க. லெஃப்ட் சைடு ரேஷியோல நம்ம யூஸ் பண்ற எல்லா லெஃப்ட் சைடுமே பேஸா எதுக்கு யூஸ் பண்றோமோ அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணணும். இப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு பேஸ் என்ன? மார்க்கெட் பிரைஸ். இங்க மார்க்கெட் பிரைஸ்க்கான ரேஷியோ போடணும். அதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த பணத்தை தான் திரும்ப எட்டு வந்து பேஸா வைக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கம்பைன் பண்றப்போ உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? லெஃப்ட் சைடு வந்து எல்லாத்தினுடைய பேஸ் என்னவோ அதை போடணும். ஓகே. ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட். இந்த நம்பரை விட்டுருங்க. பர்சன்டேஜ் மட்டும். 10% டிஸ்கவுண்டா? அப்போ 10 பார்ட்டா எனக்கு மார்க்கெட் பிரைஸ் இருந்தா அதில் நான் 10% கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 9 பார்ட்டா என்ன கிடைச்சிருக்கும்? செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருக்கும். சரியா? கரெக்ட். இப்போ இதனோட கம்பேர் பண்ணுங்க. ரூ. 100 90. சரியா? ரூ. 100 90. இப்போ அடுத்த 20% நீங்க இதுல இருந்து தான் கொடுக்கணும். சரியா? அதனால தான் நான் என்ன பண்றேன்னா அடுத்த ரேஷியோவை எப்படி கம்பைன் பண்றேன்னு பாருங்க. அடுத்து 20% டிஸ்கவுண்ட்டை நீங்க 5:4ன்னு எழுதலாம். இந்த பணத்தை தான் நான் 5ன்னு அசம்ஷன் வைக்கிறேன். புரியுதா? அதாவது எப்படி நான் இன்னொரு ஆங்கிள் சொல்லணும் அப்படின்னா இது எப்படின்றது நீங்க நல்லா கவனிங்க. புரிஞ்சாதான் சும்மா மொத்தமா ரேஷியோ போறோம் அப்படின்றதால இது எப்படி எழுதலாம்? 100ன்றது மார்க்கெட் பிரைஸ். சரி. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்ன? 100 மைனஸ் 10 டிவைடட் பை 100. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா இது எனக்கு ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ். இதுல இருந்து தான் நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த டிஸ்கவுண்ட்டை கொடுக்க போறேன். கரெக்டா? டிஸ்கவுண்ட்க்கு என்ன? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபார்முலா. இப்போ என்ன ஆகும்? இதை நீங்க எழுதுனீங்கன்னா 100 into 9 divided by 10 into 4 divided by 5. கரெக்டா? நல்லா கவனிங்க. இந்த 10ம் 5ம் இங்க தானே இருக்கு. எப்பவுமே இந்த ரேஷியோல எழுதுறப்போ வெர்டிக்கலா நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஃபைனலா வரதான் ஃபைனல் மார்க்கெட் பிரைஸ். இதெல்லாம் நீங்க ஸ்டெப்பா பண்ற விஷயம். இப்படி இருந்த மார்க் பிரைஸ் இப்படி மாறும். இது பேஸா வரும். திரும்ப இப்படி இருந்த மார்க் பிரைஸ் இப்படி மாறும். அப்ப இதுதான் ஃபைனல் செல்லிங் பிரைஸ். இதுதான் வெர்டிக்கலா மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆன்சர் வருதுல. 36 தான் செல்லிங் பிரைஸ். 50 தான் மார்க்கெட் பிரைஸ். இது என்னது? பார்ட். வேல்யூ கிடையாது, பார்ட். ஸோ 50 பார்ட் தான் எனக்கு மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா ஒரு பார்ட்னோட மதிப்பு என்ன? 2. அப்போ 36 பார்ட் அப்படின்றது என்னது? செல்லிங் பிரைஸ். அப்போ ரூ. 72. கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க. 10 பார்ட் வந்து இருந்துச்சுன்னா 9 பார்ட்டா மாறுதா? அந்த 10 பார்ட்டை தான் நான் பேஸா 9 பார்ட்டை தான் பேஸா வச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் புரிஞ்சுங்க. இந்த வேல்யூ இதை ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த 10 பார்ட் எதை மீன் பண்ணுது? 100 மீன் பண்ணுது. இந்த 5 பார்ட் எதை மீன் பண்ணுது? இந்த 9 மீன் பண்ணுது. புரியுதா? அதுக்காக தான் இங்க கண்டினியூ பண்ணி இங்க போடுறேன். அந்த 5 இங்க போடக்கூடாது. புரியுதா? அப்போ 10% டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, 20% டிஸ்கவுண்ட் வந்து இந்த ஸ்டெப்பு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்? இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. புரியுதா? அப்போ வெர்டிக்கலா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 50, இதை வெர்டிக்கலா மல்டிப்ளைனா 36. இன்கேஸ் நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னா ஹரிசாண்டலா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருக்குன்னு வச்சுப்போம். 2 2s are 2 5s are தப்பு இல்லை, பண்ணலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 25 பார்ட் அப்படின்றது மார்க்கெட் பிரைஸ், 18 பார்ட் அப்படின்றது செல்லிங் பிரைஸ்.
ஜஸ்ட் பார்ட். புரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரிஜினல் அமௌண்ட் வந்து ரூ. 100 தெரியும். அப்போ ஒரு பார்ட்டுக்கான மதிப்பு என்ன? ரூ. 4. அப்போ 18 பார்ட்டுக்கான மதிப்பு ரூ. 72. புரியுதா? ஸோ இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணாலும் ஓகே. இப்படி பண்ணாலும் ஓகே. இப்படி பண்ணாலும் ஓகே. பட் டிஸ்ஹானஸ்ட் நான் இந்த கான்செப்ட்ட தான் சொல்லுவேன். ஸோ அதனால நான் இந்த கான்செப்ட்ட சொன்னேன். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. மார்க்டு பிரைஸ் இங்க பேஸா வச்சா, இங்க செல்லிங் பிரைஸ் வருது. கரெக்ட்டா? ஏன்னா டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். அடுத்த டிஸ்கவுண்ட் குடுக்குறேன்னா, அப்படியே நீங்க அடுத்த பெர்சன்டேஜ் இங்க போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு இது வந்து ஜஸ்ட் நானா பில்டப் பண்ற ஒரு கொஸ்டினா வச்சுப்போம். இஃப் எ கஸ்டமர் மார்க்ஸ் 10% அபோவ் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ். அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் எல்லாத்துக்கான பேஸ் வேல்யூமே இங்க தான் வரும். இங்க தான் மார்க்டு பிரைஸ் வரும்ன்றது கதை கிடையாது. எல்லாத்துடைய பேஸும் லெஃப்ட் சைடு வரும். ஸோ மார்க்அப் பண்றோம் அப்படின்னா, பேஸ் என்ன? காஸ்ட் பிரைஸ். அப்ப 10x அப்படின்றது காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா, சரி 10ன்றது காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா, 11ன்றது மார்க் பிரைஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்பே ஒரு டிஸ்கவுண்ட் நான் குடுக்குறேன்னா, எனக்கு இதுதானே இங்க பேஸா வேலை செய்யும். அப்போ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நான் அடுத்த ஸ்டெப் வந்து 10% டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். சரியா? அப்ப என்ன வரும்? 10:11 வரும். சாரி 10:9 வரும். புரிஞ்சா? இத நான் எக்ஸாம்பிள் அப்படியே கம்பேர் பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஒர்க் ஆனது நீங்க கரெக்ட்டான்னு செக் பண்ணுங்க. அப்போ தேர்ஃபோர் 100 இஸ் எ ஃபைனல் காஸ்ட் பிரைஸ். ஏன்னா பேஸ் என்ன வச்சேன் நானு? காஸ்ட் பிரைஸ் தான் வச்சேன். சரியா? அப்போ ஃபைனல் கிடைச்சது என்ன கிடைச்சது எனக்கு? செல்லிங் பிரைஸ் கிடைச்சிச்சு. கரெக்ட்டா? புரியுதா? இதுதான் ரேஷியோ. ஸோ காஸ்ட் பிரைஸ்க்கும் ரேஷியோ, செல்லிங் பிரைஸ்க்கும் ரேஷியோ. நடுவுல இருக்க வேல்யூஸ நீங்க அசம்ப்ஷன் வைக்கக்கூடாது. ஃபைனலா கிடைக்கிற ரேஷியோ தான் அசம்ப்ஷனா வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு ரூ. 100 அப்படின்றது காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? 10% மார்க்அப் பண்றேன். அப்போ மார்க்டு பிரைஸ் என்ன எனக்கு? ரூ. 110. ஓகே. இதில நான் தள்ளுபடி 10% பண்றேன் அப்படின்னா, ரூ. 11 தள்ளுபடி பண்ணுவேன். அப்போ ஃபைனல் செல்லிங் பிரைஸ் எனக்கு ரூ. 99. கரெக்ட்டா? ஸோ காஸ்ட் பிரைஸும், செல்லிங் பிரைஸும் எந்த ரேஷியோல இருக்கு? 100:99 ரேஷியோல இருக்கு. ஒண்ணுமே இல்ல. நான் திரும்ப சொல்றேன். நீங்க இந்த ஃபார்மேட்ல எழுதுறத தான் நான் இப்படி எழுதுறேன். புரியுதா? ஒண்ணுமே இல்ல. 100 வந்து காஸ்ட் பிரைஸ்ன்னு எழுதுவீங்க. மார்க்அப் பண்ணா என்ன சொல்லுவீங்க? 100 + 10 / 100. டிஸ்கவுண்ட் குடுத்தா என்ன பண்ணுவீங்க? 100 - 90 சாரி 100 - 10 / 100 எழுதுவீங்க. ஸோ இது என்ன ஆகும்? 100 × 11 / 10, 100 × 9 / 10. புரியுதா? இந்த 10, 10 தான் இதுக்கான பேஸ். ஓகே. ஸோ அந்த 11, 9ன்றது அதுக்கான கன்வர்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. கண்டிப்பா புரியும். ஓகே. இன் கேஸ் ஒரு கொஸ்டின்ல நான் இப்படி சால்வ் பண்றேன். இந்த மெத்தட்ல சால்வ் பண்றேன். X% மார்க்அப் அப்படின்னு எனக்கு ஒருத்தன் குடுக்குறான். X% டிஸ்கவுண்ட் அப்படின்னு குடுக்குறான். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு நீங்க கேட்கணும். கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பேஸ 100ஆ வைக்கணும். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே ஜஸ்ட் அசம்ப்ஷன். புரியுதா நான் சொல்றது? இது காஸ்ட் பிரைஸ். நான் இங்க வைக்க போற ரேஷியோ வந்து எதுவுமே நம்பர்ஸ் கிடையாது. அசம்ப்ஷன். ஓகேவா? 100ன்னு வச்சா மட்டும் தான் இப்போ 100ன்னு ஒரு பொருள் இருக்கு. சரியா? ரூபாய் இருக்கு. இத நான் X% மார்க்அப் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா 100 + Xன்னு கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஏன் 100ன்னு வைக்கிறேன்னா, ஏன்னா 100, 100ம் கேன்சல் ஆனா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? காஸ்ட் பிரைஸ் மார்க்அப் பெர்சன்டேஜ் இந்த ரேஷியோல வரும். நீங்க நல்லா கவனிங்க. ஒரு பொருளுடைய மதிப்பு ரூ. 100ன்னு வச்சுப்போம். காஸ்ட் பிரைஸ். இத நான் 35% மார்க்அப் பண்றேன்னா, அப்படியே எனக்கு 135 தான் வரும். புரியுதா? இந்த ரேஷியோ எஸ்டாப்ளிஷ் கரெக்ட்டா தானே? 100:135ன்னு எழுதுனா, இத தானே நான் இப்படி எழுதியிருக்கேன். கரெக்ட்டா? இதுவே டிஸ்கவுண்ட் அப்படின்னா, அதுக்கும் நான் 100 பேஸா வச்சேன் அப்படின்னா, X% டிஸ்கவுண்ட் குடுக்குறேன்னா, 100 - X / 100ன்னு வருமா? கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா? ஸோ அப்ப இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, இன் கேஸ் ஒரு கொஸ்டின்ல நல்லா கவனிங்க. ஒரு பொருள் நான் 10% வந்து மார்க்அப் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து X% டிஸ்கவுண்ட் குடுக்கிறேன். எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் வந்து 20% கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? சாரி 50% மார்க்அப் பண்றேன். ஓகே. ஓகே. உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இதெல்லாம் படிக்கலாம் இல்ல. அப்படியே ஜெனரலா சொல்றேன். ஓவரால் ப்ராஃபிட் எனக்கு 20% கிடைக்குது. ப்ராஃபிட் எதுலேருந்து கிடைக்கும் தம்பி? காஸ்ட் பிரைஸ்லேருந்து கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு மார்க்அப்க்கான ரேஷியோ என்ன? 2:3. ஏன்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் மார்க் பிரைஸ் நடக்கும். ஸோ மார்க்அப் பண்ணிட்டேனா, டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. இப்ப டிஸ்கவுண்ட் குடுக்குறப்ப எனக்கு எக்ஸே எப்படி எழுதுறதுன்னு தெரியல. அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரமா கதை சொல்லிட்டு இருந்தேன். இங்க என்ன அசம்ப்ஷன் வைக்கணும்? 100ன்னு வைக்கணும். இங்க 100 - Xன்னு வைக்கணும். ஏன் 100 வைக்கிறோன்றத தான் சொன்னேன். இது ஜஸ்ட் ரேஷியோன்றது உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். கரெக்ட்டா? ஓகே. இப்போ இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 200 அப்படின்றது இது பார்ட். ஆன்சர் கிடையாது பார்ட். ஸோ 200 அப்படின்றது காஸ்ட் பிரைஸ். 3 × 100 - Xன்றது செல்லிங் பிரைஸ். சரியா? ஏன்னா டிஸ்கவுண்ட் குடுத்துருமா? ஓகே. என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 20% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்ப காஸ்ட் பிரைஸ் எனக்கு 5 பார்ட்டா இருந்தால், செல்லிங் பிரைஸ் 6 பார்ட்டா இருக்கும். சரியா? இல்லையா இது? சொல்லுங்க.
இது நான் கரெக்ட்னு ப்ரூஃப் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 40, அப்போ இதை கேன்சல் பண்ணால் 2. ஸோ தேர்ஃபோர் 100 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. சத்தியமாக இந்த கொஸ்டின் நான் இப்போ ஸ்பாட்டாக தான் சொன்னேன். நீங்களாம் நினச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸனோட மதிப்பு என்ன? 20. இப்போ இந்த கொஸ்டின் நான் போட்டது கரெக்டா அப்படின்னு நான் செக் பண்ணேன்னா நான் எக்ஸாம்பிள் ப்ரூஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ எல்லாத்துக்குமே 100 வைக்கிறதுனால ஆன்சர் கரெக்டாக ஓகே, நான் உங்கள் லாஜிக் வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 80ன்னு வச்சுப்போம். சரியா? 50% மார்க்அப் பண்ணுறேன். பண்ணனா என்ன ஆகும்? 120 ரூபான்றது மார்க் ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து நான் எக்ஸ்ன்னு தெரியுதுன்னே வச்சுப்போம். 20% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? 20% டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 24 ரூபா கழிச்சுங்க தள்ளுபடி. 96 ரூபா அப்படின்றது செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இதில் எவ்வளோப்பா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 20% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதான் நான் சொன்னேன். இதுதானே எங்கேயும் வேல்யூ கிடைச்சிச்சு. புரியுதா? ஸோ இந்த லாஜிக்கில் தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, இதே கொஸ்டினை ஆல்டர் பண்ணி இது எதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, இது நான் பேசணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நிறைய கொஸ்டின் இந்த மெத்தடில் போடுவேன். அது ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்குது எனக்கு. ஸோ இது நிறைய வித்தியாசமாக நீங்கள் யோசிச்சதுக்கப்புறம் தான் புரியும். நான் நிறைய இடத்துல இதை ட்ரை பண்ணியும் காட்டுறேன். ஓகேவா? ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வந்து மார்க்கப் பர்சன்டேஜ் வந்து தெரில எக்ஸு, டிஸ்கவுண்ட் வந்து அவனே சொல்லிட்டான் 20% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராஃபிட்டும் உங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்குது? 20% கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டின் விட்டுருமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு மார்க்கப் வந்து X% கொடுத்துருக்காங்க. மார்க்கப்புக்கான பேஸ் என்ன? காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 100ன்னு அசம்ஷன் வச்சுனா 100 + எக்ஸ்ன்னு மாறும். ஒன்றுமே இல்லை, இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்தனால தான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். 2x% கொடுத்தானா 2x எடுங்க. ஒன்றுமே கதை இல்லை, அவ்வளோதான். ஸோ 2x% வச்சுமா? சரி, 2x. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க? 20%. எங்கேருந்து டிஸ்கவுண்ட்? இதுதான் இங்கே இருக்க போகுது, ஏன்னா இது மார்க்கப் ப்ரைஸ். அப்போ 10:8. சரியா? ஓகே, ப்ராஃபிட் எனக்கு என்ன கிடைக்கும்? 20% கிடைக்கும். தேர்ஃபோர் 100 × 10 divided by 8 × 100 + 2x = 5/6. ஏன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் வந்து 20% கிடைக்கும். நான் சொல்லியிருக்கேன், இப்படி வெட்டிலாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், வெட்டிலாம் மல்டிப்ளை பண்ணால் செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம்ல. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3s சாரி 4s அப்போது இதை கேன்சல் பண்ணால் 20. இதை கேன்சல் பண்ணால் 5. 50 150. Therefore 150 is equal to 100 + 2x. Therefore x is equal to 25%. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது உங்களுக்கு? மார்க்கப் ப்ரைஸ் 25% சப்ஸ்டியூட் பண்ணால் 50% மார்க்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிடைக்குது. இதே கதை நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். புரியுதா? ஸோ இது எதுக்காக நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இது முக்கியம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், இப்போது டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு பண்ணுறாங்க. நான் ஃபார்முலா என்ன சொன்னேன்? சக்ஸஸிவ் x + y - xy / 100. இது எந்த கண்டிஷனில்? 2 டிஸ்கவுண்ட்டும் சக்ஸஸிவாக பண்ணுறேன். அது ரெண்டுமே வித்தியாசமான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்றப்போ இது சரி. அதுவே ரெண்டுமே சேமாக இருக்குன்றப்போ, இப்போ X% ஃபஸ்ட்டுக்கும் நான் 10% கொடுக்குறேன், செகண்டுக்கும் 10% கொடுக்குறேன்னா, அப்போ இது ரெண்டுமே ஒரே வேரியபிள் தானே. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? 2x - x² / 100ன்னு எழுதலாம். கரெக்டாக? டக்குன்னு இது ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே, டிஸ்கவுண்ட் இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாப்பா. சரியா? ஒரு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட், 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் நான் பண்ணுறேன். ஒரு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து 12%. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதில் 12% போச்சுன்னா 88, இதில் 12% போச்சுன்னா 9.6 9.6னா 9.6 0.96 அப்படின்னா 10.56. கரெக்டாக? இப்போ இது மைனஸ் ஆச்சுன்னா 77.44. சரியா? இது வந்து ஆன்சர். கரெக்டா? இது வந்து ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ். இது இன்கேஸ் நான் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து 12% கொடுத்துருந்தேன். இது எனக்கு சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகுதுன்னா 12 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு தலைவா, முடிஞ்சா? 24 - 144 / 100 1.44 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 22.56. 100லேருந்து 22.56 மைனஸ் பண்ணி தான் ஆன்சர் வரும். முடிஞ்சா? ஸோ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் சேம் பர்சன்டேஜ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இல்லையா, இதுக்கும் ரேஷியோ மெத்தட் வச்சு போடலாம். 12க்கான ஃப்ராக்ஷன் என்ன? 2/5. சரியா? சாரி 3/25. கரெக்ட் தானே? கரெக்ட். ஸோ 25:22. ஏன்? டிஸ்கவுண்ட் தானே. ஸோ 25 பார்ட் மார்க் ப்ரைஸாக இருந்தால் 22 பார்ட் எனக்கு ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். திரும்ப நான் இதை பேஸாக வச்சு 25 பார்ட்டாக வச்சேன்னா 22 பார்ட் இது செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். கரெக்டாக? இது சின்ன நம்பர்னால உங்களுக்கு தப்பாக தெரியும். இதை நான் பெரிய நம்பர் வச்சு போட்டு காட்டுறேன். 2500 மார்க் ப்ரைஸ்னு வச்சுப்போம். ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட் 12%, செகண்ட் டிஸ்கவுண்ட் 12%. இதில் 12% போச்சுன்னா என்ன வரும்? 300 மைனஸ் ஆகுமா? ஸோ 2200. இதில் 12% போச்சுன்னா என்ன வரும்? 220 ஒரு 44. ஸோ 264. 264 மைனஸ் ஆச்சுன்னா ஆகும் 1936 அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ். ஓகே,
ஓகே. இப்போ வந்து எனக்கு இது தெரியும் மார்க் பிரைஸ். எனக்கு வந்து என்ன கேட்குறாங்க? செல்லிங் பிரைஸ் கேட்குறாங்க. ஸோ 625 அப்படின்றது எனக்கு ஃபைனல் மார்க் பிரைஸ். சரியா? 484 அப்படின்றது ஃபைனல் செல்லிங் பிரைஸ். சரியா? ஓகே. 2500 அப்படின்றது இத்தனை பார்ட். 625 பார்ட்டுக்கான வேல்யூ தான் எனக்கு 2500. ஒரு பார்ட்டுக்கான மதிப்பு என்ன? 4. கரெக்ட்டா? அப்போ செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்க சொன்னோம்னா 4ஆல இத பெருக்குங்க. 1600, 1920, 1936. புரிஞ்சா? ஸோ இந்த மாரி கான்செப்ட்ல யூஸ் பண்ணலாம். எத்தனை டிஸ்கவுண்ட், எத்தனை மார்க்கப் ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. என்ன வேணா பண்ணுங்க. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து 10% மார்க்கப் பண்றாங்கன்னு வச்சுப்போம். 10:11. அடுத்து வந்து நான் திரும்ப என்ன பண்றேன்னா, அடுத்து வந்து திரும்ப இன்னொரு 10% மார்க்கப் பண்றேன். திரும்ப 10:11. ஓகேவா? ஓகே. அடுத்து நான் என்ன பண்றேன்? 10% டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். ஸோ 10:9. அடுத்து நான் 5% டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். 20:19. புரியுதா? இப்படி போயிட்டே இருங்க. கடைசியா என்ன கிடைக்கும்? காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். கடைசியா என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அங்க காஸ்ட் பிரைஸ்க்கான ஒரு வேல்யூ குடுத்திருப்பான்ல, அது இந்த பார்ட்டோட கம்பேர் பண்ணுங்க. ஒரு பார்ட்டோட வேல்யூ என்னன்னு தெரியும். அவன் ப்ராஃபிட் கேட்டா, அது 2த்துக்கான வித்தியாசத்த கேட்டு மல்டிப்ளை பண்ணுங்க அந்த பார்ட்ட. ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் கேட்டிருக்கான்னு வச்சுப்போம். சாரி ஆ டிஸ்கவுண்ட் கேட்டிருக்கான்னு வச்சுப்போம். இது 2த்துக்கு டிஸ்கவுண்ட் என்ன? 16 அது ஒரு 125. கரெக்ட்டா? அப்போ 141 பார்ட். அப்ப 4ஆல பெருக்குனீங்கன்னா, ரூ. 564 நான் என்ன பண்ணியிருக்கேன்? உங்களுக்கு தள்ளுபடி குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? கரெக்ட் தானே? ஸோ அவன் கேட்கிற கொஸ்டினுக்கு ஏத்த மாரி நீங்க அந்த பார்ட்ல மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக? இது ஒரு ரேஷியோ. ஸோ மார்க் பிரைஸ்க்கும், செல்லிங் பிரைஸும் இந்த ரேஷியோல தான் இருக்குன்றது கான்செப்ட். நான் எதுக்காக இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ சக்சஸிவ் இன்கிரீஸ்க்கும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ சக்சஸிவ் இன்கிரீஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100. இந்த மைனஸ் ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணுவோம். இங்க பிளஸ் போட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட்டுக்கு தப்பு மொத்தமா. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் போட்டிங்கன்னா தப்பாயிடும். இப்போ ரூ. 100 அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. 10% ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்றேன். 110 மாறுமா? அடுத்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப இன்னொரு ரூ. 11 கூடுமா? அப்ப 121 மாறும். ஓகே. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது சேம் தானே. அப்ப 2x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 சேம் வேரியபிள் எக்ஸ் தானே. எக்ஸோட வேல்யூ 10 20 பிளஸ் 100 டிவைடட் பை 100 என்ன ஆகும்? 1. ஸோ 21. இதுல ரூ. 21 என்ன? 21. அப்ப 121 தான் ஃபைனல் மார்க்டு பிரைஸ். சரியா? ஓகே. இதே தான் என்ன கான்செப்டும்? அந்த ரேஷியோ கான்செப்டும். ஸோ 10:11 10 ஃபர்ஸ்ட் 10% இன்க்ரீஸ். அடுத்து செகண்ட் ஒரு 10% இன்க்ரீஸ். 100 பார்ட் வந்து காஸ்ட் பிரைஸா இருந்தா 121 பார்ட் என்னவா இருக்கும்? மார்க்டு பிரைஸா இருக்கும். ஓகே. ஸோ இது நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்? கண்டிப்பா வந்துரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க. ஒரு மாத்துவோம். எப்படி குடுப்பான்னா, ஃபர்ஸ்ட் 10% மார்க்கப் பண்ணேன். அடுத்து செகண்ட் வந்து சும்மா சொல்றேன். அதுக்கப்புறம் நானே அழிச்சிருவேன். 20% மார்க்கப் பண்றேன்னு வச்சுப்போம். அப்போ ஃபைனலா என்ன ஆயிருக்கும்? ரூ. 132 இருக்கும். சரியா? அவன் என்ன குடுப்பான்னா, ஓவரால் இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் என்ன? 32%. சரியா? சரி. இதுல 1% வந்து எனக்கு 10, இன்னொரு சதவீதத்த நீ கண்டுபிடி அப்படின்னு. சரியா? ஓகே. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1% 10ஆ? 10. இன்னொரு பெர்சன்டேஜ் என்ன? தெர்ல. ஒய். 1% 10ஆ? 10y டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 32. புரியுதா? ஓவராலா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது இங்க போட்டுரும். அப்போ 100y பிளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு சாரி 10yயா? இந்த பக்கம் வந்துச்சுன்னா 22வா? 22னா இந்த பக்கம் 100 வந்துருமா? அதாவது இந்த 10 இந்த பக்கம் தள்ளு தலைவா. 22 அப்ப 2200. 110y is equal to 2200. Therefore y is equal to 20%. புரியுதா? ஸோ அப்போ ரெண்டாவதா பண்ண மார்க்கப் வந்து எனக்கு 10%. இது டிஸ்கவுண்ட்டுக்கும் யூஸ் ஆகும், இதுக்கும் யூஸ் ஆகும். புரிஞ்சா? ஓகே. இது ஃபைனல் செல்லிங் டிஸ்ஆனஸ்ட் செல்லர் கான்செப்ட். ஓகேவா? எதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசுறேன்னா, இந்த கான்செப்ட் அந்த அளவுக்கு முக்கியம் தலைவா. மார்க் பிரைஸ் கான்செப்ட் எல்லாமே என்ன பண்ணி ஆகணும்? வித்தியாசமா எழுதணும். ஓகேவா? இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ செல்லிங் பிரைஸ் தெரியுது. காஸ்ட் பிரைஸ் இப்படி இருக்கு. இன்டூ 100 பிளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை 100ன்னு எழுதுறோம்னு வச்சுப்போம். டக்குன்னு காஸ்ட் பிரைஸ் கேட்குறாங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் இன்டூ 100 டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். இப்படி யோசிக்கணும் தெரியணும் தலைவா. இதுதான் முக்கியம். இப்படி இருந்தா இது இப்படி மாத்திக்கணும். இப்போ இதை நான் ஈஸியா சொல்லுவேன். எப்படி சொல்றேன்னு கவனிங்க. காஸ்ட் பிரைஸ் வந்து ரூ. 100. சரியா? ஓகே. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து ரூ. 50% வச்சுப்போம். செல்லிங் பிரைஸ் என்ன? 150. ஓகே. ஓகே. இப்போ எனக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 150 அப்படின்றது 150%. ஏன்? ஏன்னா
100% காஸ்ட் பிரைஸோட இந்த 50% பேஸ் சேர்ந்தது தான். பேஸ் சேர்ந்தது தான் 150. அப்போ இது என்ன மதிப்பு? 150%. உங்களுக்கு என்ன வேணும்? 100% வேணும். அவ்வளோதான். இத தான் நான் என்ன பண்றேன்? இப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன். புரியுதா? இது செல்லிங் பிரைஸா? ரைட்டு. 100ஆ? 100 + 50%ஆ? இப்படி புரிஞ்சாலும் சரி. இந்த 150% தான் இந்த 150 மீன் பண்ணுது. எனக்கு 100%க்கான வேல்யூவ குடுங்க அப்படின்னு கேட்டா இது. இன் கேஸ் ப்ராஃபிட் வந்து 25% வச்சுப்போம். அப்போ 150ன்றது எனக்கு 125%. எனக்கு என்ன வேணும்? 100% வேணும். சரியா? அப்ப 25 நாள் 25 5 5 அப்போ 120 அப்படின்றது உங்களுக்கு என்னது? காஸ்ட் பிரைஸா இருந்திருக்கும். இதுல 25% கிடைச்சு கண்டுபிடிச்சீங்கன்னா ரூ. 30 லாபம். ஸோ ரூ. 150 செல்லிங் பிரைஸா கிடைக்கும். ஓகே. ஓகே. நான் அப்படியே ஆன்லைன்லயே வந்து டிஸ்ஹானஸ்ட் செல்லர் ஒரு சில கேள்விலாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். டிஸ்ஹானஸ்ட் செல்லர். ஓகே. ஓகே. டிஸ்ஹானஸ்ட் செல்லர்ல 3 பேர் வருவாங்க. யாரு? ஹோல்சேலர், ரீட்டெய்லர், கஸ்டமர். ஓகே. இதுல யாரு வந்து மையப்புள்ளின்னு பார்த்தீங்கன்னா தலைவர். ஓகேவா? ஏன்னா தலைவர் இந்த சைடும் ஏமாத்துவாரு, இந்த சைடும் ஏமாத்துவாரு. ஓகே. ஸோ அதனால தான் என்ன பண்றாரு? அவருக்கு தான் லாபம் கிடைக்கும். 2 பேரையும் ஏமாத்துவாரு. ஆனா எப்படி ஏமாத்துறாரு அப்படின்றத இதுல நான் ரேஷியோல தான் போடுவேன். அத எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். போடு. ஏமாத்துறாரு அப்படின்றத சொல்றேன். ஓகேவா? சரி. ஒரு ரீட்டெய்லர் ஒரு ஹோல்சேலர எப்படிப்பா ஏமாத்த முடியும்? இங்கிருந்து தான் பொருளே அவரு வாங்கிட்டு வராரு. அப்ப எப்படி ஏமாத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இவன்கிட்ட 10 கேஜின்னு சொல்லிடுறது. ஆனா 11 கிலோ எடுத்துட்டு வந்துடுறது. புரியுதா? இப்படி தான் ஏமாத்த முடியும். கரெக்ட்டா நான் பேசுற லாஜிக் புரியுதா? ஸோ 10 கிலோன்னு சொல்லிட்டு 11 கிலோவ எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னா, அங்க ஏமாத்துறது தானே. போடு மேன்லாம் சொல்லிருக்காரு. ஸோ 11 கேஜி எடுத்து வராருன்னா, அப்போ 16 கேஜி எடுத்து வராருன்னா, அப்ப அது வந்து வித்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். கரெக்ட்டா தானே? ஒண்ணுமே இல்ல. நல்லா கவனிங்க. ரீட்டெய்லர் வந்து ஒரு ஹோல்சேலர் கடைக்கு போறாரு. ஓகேவா? 1 கிலோ சர்க்கரை வாங்குறாரு. 1 கிலோ சர்க்கரை வந்து ரூ. 60 குடுத்து வாங்குறாருன்னு வச்சுப்போம். இப்போ ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா, தலைவர் 1 1/2 கிலோ எடுத்துட்டு வந்துட்டாரு. ஓகேவா? இப்போ நான் இத 1 1/2 கிலோ சர்க்கரைய எட்டு போய் கஸ்டமர் கிட்ட ரூ. 60 1 கிலோ சர்க்கரை அப்படின்னு சொல்லி வித்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? ரூ. 90 கிடைக்கும். லாபம் தானே? லாபமா? லாபம் இல்லையா? லாபம். இப்போ ரீட்டெய்லர் வந்து ஹோல்சேலர ஏமாத்துறது வெயிட்ல மட்டும் தான் ஏமாத்த முடியும். கரெக்ட்டா? ஆனா ரீட்டெய்லர் கஸ்டமர்ட்ட போறப்போ மார்க்அப் பண்ணி ஏமாத்தலாம். அதுல டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். நான் வல்லவன், நல்லவன் என்ன வேணா பண்ணலாம். அதெல்லாம் நடக்கும். அதுக்கு தான் என்ன சொல்லியிருந்தேன். ரேஷியோ மெத்தட் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சொன்னேன். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் குடுக்கறத எப்படி போடணும்? பேஸ் பண்ணா என்ன பண்ணணும்ன்றத சொன்னேன். ஓகே. இந்த 2 ரேஷியோ எழுதுவோம். அந்த 2 ரேஷியோட தெளிவான வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ரீட்டெய்லர் கஸ்டமர் எப்படி ஏமாத்துவாங்க? கம்மியான வெயிட்ட குடுத்து ஏமாத்துவாங்க. ஓகேவா? இப்போ ஒண்ணும் இல்ல. 1 கிலோ சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு விப்பாரு. ரூ. 60 விப்பாரு. சரியா? ஆனா அதுல எவ்வளோ தான் இருக்கும்? 900 கிராம் தான் இருக்கும். ஓய்! 900 கிராம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப 900 கிராம் இருக்குன்னா, அதனோட ஒரிஜினல் அவரு வாங்கிட்டு வந்த பணம் எவ்வளோ? ரூ. 54 தான். ஆனா அவரு எவ்வளோக்கு வித்தாரு? அதாவது இதுல இன்னும் நெறைய ஏமாத்தலாம் பண்ணுவாரு. மார்க்அப் பண்ணுவாரு, டிஸ்கவுண்ட் குடுக்குறேன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். பட் இப்போ 1 கிலோ சர்க்கரை வந்து அங்க வாங்கிட்டு வந்தது ரூ. 60 தான். சரியா? ஓகே. இப்ப எவ்வளோ தான் குடுக்குறாரு? 900 கிராம் தான் குடுக்குறாரு. 900 கிராமோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, ரூ. 54 தான். அப்ப அவரு எவ்வளோக்கு விக்கிறாரு? ரூ. 60 விக்கிறாரு. இங்கேயே லாபம் தானே? இப்ப தான் ரேஷியோ நான் எழுதுறேன். நல்லா கவனிங்க. வென் எ ரீட்டெய்லர் சீட்ஸ் ஹோல்சேலர் பை 10% அப்படின்னா, ரூ. 10 குடுத்து ஒரு பொருள வாங்கிட்டு வந்து ரூ. 11 விப்பாரு. இது அவருக்கு கிடைச்ச அதாவது அவருக்கு அந்த பொருள் எவ்வளோ ரூபாய்க்கு கிடைச்சுச்சு? ரூ. 10 கிடைச்சுச்சு. அது அவருக்கு எவ்வளோக்கு விப்பாரு? ரூ. 11 விப்பாரு. இந்த ரேஷியோ வந்து 10% ரீட்டெய்லர் ஏமாத்துறாரு. ஹோல்சேலர ஏமாத்துறாரு அப்படின்னா இந்த கான்செப்ட். 10:11 போட்டு இது கஸ்டமர 10% ஏமாத்துறாருன்னு போட்டீங்கன்னா, கஸ்டமர ஏமாத்தல. இது வேற லாஜிக். புரியுதா? அங்க அந்த ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ? எப்படி சொல்றதுன்னா, ரூ. 10 குடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாரு. அதனோட மதிப்பு வந்து ரூ. 11. கரெக்ட்டா? கரெக்ட் தானே? இப்போ 10% ஏமாத்துறாரு. எப்படின்னா, இங்க 50% ஏமாத்துறாரு. அது ஒரு பக்கம். இங்க 10% ஏமாத்துறாருன்னு வச்சுப்போமா? ஸோ 10% எவ்வளோ? 1.1 கேஜி எடுத்து வராரு. கரெக்ட்டா தானே? அப்போ ரூ. 10 ஒரு பொருள வாங்கிட்டு வந்து ரூ. 11 விற்கிறார். நான் ஜஸ்ட் ரூபான்னு சொல்றது வந்து ரேஷியோக்காக சொல்றேன். ஸோ 10 பார்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ குடுத்து வாங்கிட்டு வந்த ஒரு பொருள 11 பார்ட்டுக்கு விக்க முடியும். எந்த ஒரு மார்க்அப், எந்த ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்டும் பண்ணாம. இன் கேஸ் இப்போ வந்து ஒரு கஸ்டமர வந்து 10% ஏமாத்துறாரு அப்படின்னா, அங்க எவ்வளோ தான் அவர் குடுப்பாரு?
9 பார்ட் தான் குடுப்பாரு. பட் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாரு? 10 பார்ட் சார்ஜ் பண்ணுவாரு. புரியுதா? இந்த 2 ரேஷியோக்கு உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? கஸ்டமரையும், ஹோல்சேலரையும் எப்படி ரீட்டெய்லர் வந்து ஏமாத்துறாருன்றது புரியும். ஓகே. ஸோ இந்த 2 தான் கான்செப்ட். மற்றபடி வேற எந்த கான்செப்டும் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸ்னா, இப்போ ஒரே ரீட்டெய்லர் வந்து எல்லா விஷயத்தையுமே பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இப்போ ஃப்ரேம் பண்ணுறேன் ஸ்பாட்டில். ஒரு டிஸ்ஆனஸ்ட் செல்லர். ஓகே. He cheats 10% in weight to wholesaler. இங்கிலீஷ் தெரியாது எனக்கு. ஹோல்சேலர். And cheats customer by giving 20% less weight. Okay. Okay. And he also marks up product by 30%. And he also says that he gives discount of 20%. புரியுதா? தப்பா எழுதி வச்சிருப்பேன். அது ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஹோல்சேலரை ஏமாத்துறேன். 10 ரூபா மதிப்பு உள்ள பொருளை வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். பட் அதனுடைய மதிப்பு 11 ரூபா. ஃபர்ஸ்ட் லைன். கஸ்டமரை நான் ஏமாத்துறேன். 8 ரூபா மதிப்புள்ள பொருளை கொடுத்துட்டு 10 ரூபான்னு ஏமாத்திட்டேன். ஏன்னா 20% ஏமாத்தினா 30% மார்க்அப் பண்றேன். அப்போ 10 ரூபான்ற பொருளை 13 ரூபான்னு மார்க்அப் பண்றேன். இதெல்லாம் கன்சிக்யூட்டிவா நடக்குது. புரியுதா? நீங்க ஆர்டர் எந்த வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். இது எல்லாமே என்னது? பர்சன்டேஜ். ஓகேவா? டிஸ்கவுண்ட் வந்து நான் 20% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன்னா, அப்போ இதுதான் ரேஷியோ. கரெக்டா? இப்போ இது ஃபைனல் காஸ்ட் ப்ரைஸ், இது ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ். இதில் கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோன்றது கிடைக்கும். ஓகே. இதுதான் ஆன்சர். ஓகே. ஓகே. ஸோ இந்த 10க்கு 10 கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 10 × 10 100. ஸோ இது வந்து 143. இந்த ஓவரால் டிரான்சாக்ஷனில் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43% வந்து கிடச்சிருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளில் கூகுள்லேயே போட்டால் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ அந்த கொஷின்ஸ் நான் போட்டு வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஒரே நிமிஷம். ஸோ டிஸ்ஆனஸ்ட் செல்லர் முடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ டிஸ்ஆனஸ்ட் செல்லர் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதே கான்செப்ட் தான் ரேஷியோ. அது இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா, 3 வாங்கினா 3/1 எக்ஸ்ட்ரா. இந்த கான்செப்ட்டுக்கு எப்படி ரேஷியோ போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சரி, 4 பொருள் உங்கள் கைக்கு வருதா? கடைக்காரங்கிட்ட 4 கடைக்காரங்க கிட்ட எத்தனை பொருள் கொடுக்குறாரு? 4 பொருள் கொடுக்குறாரு. அவர் அதுக்கு ஒரு பொருளுக்கும் ஒரு பணத்தை கொடுத்து வாங்கியிருப்பார். ஒரு பொருள் 10 ரூபான்னு வச்சுப்போம். சரியா? அவர் 40 ரூபா செலவு பண்ணி வாங்கியிருப்பார். அவர் உங்ககிட்ட மார்க்கப் பண்ணி ஏமாத்துறது தான் செகண்டரி. அது நெக்ஸ்ட் ப்ராசஸில் போகுது. ஆனால் அவர் ஒரு பொருளை 10 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பார். ஓகேவா? அவர் உங்ககிட்ட என்ன சொல்லுவார்னா, நான் 40 ரூபா கொடுத்து வாங்கின பொருளை உங்களுக்கு 30 ரூபாய்க்கு தரேன். இதான ரேஷியோ. ஸோ நான் 4 ரூபா கொடுத்து வாங்கினேன், ஆனால் அது உங்களுக்கு 3 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் லாஜிக். ஸோ 4 பொருளுக்கான மதிப்பு 3க்கு தரேன். 4 ரூபா அதனோட மதிப்பு. பட் நான் 3 ரூபாய்க்கே தரேன். 400 ரூபா அந்த டிஷர்ட்டோட மதிப்பு, 4 டிஷர்ட்டு. பட் நான் 300 ரூபாய்க்கு தரேன். ஏன்னா 3 டிஷர்ட்டுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்குறீங்க. அப்போ 300 ரூபா தான் தந்திருப்பீங்க. அப்போ ஆனால் ஒரு டிஷர்ட் வந்து எக்ஸ்ட்ரா கான்செப்ட். அப்போ ரேஷியோ என்ன வரும்? இப்போது 2 பொருள் ஃப்ரீ, ஒரு 9 பொருளுக்கும். ஓகே அப்படின்னு வச்சுப்போம். 11 பொருள் உங்ககிட்ட தருவார். ஆனால் சார்ஜ் பண்ணது என்ன? 9 பொருள் தான். அவர் நெக்ஸ்ட் ஏமாத்துவார். அது ஒரு பக்கம் மார்க்கப் பண்ணி அதெல்லாம் பண்ணுவார். பட் அதெல்லாம் நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டெப்பில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது திருக்கப்போ என்ன பண்ணுறாருன்னா, உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா 50% மார்க்கப் பண்ணுறேன் நான். அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து திரும்ப நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன். இது இல்லாமல் இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டே போவார். அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனல் காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இது நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அப்போ வந்து கண்டிப்பாக புரியும். ஓகே. ஸோ இப்போ கூகுள்லேயே போடுவோம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் வருதுன்னு பார்ப்போம்.